தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் சுரேஷ் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். கணிதம் வகுப்பு. கண்டிப்பாக அனைவரும் கவனமாக கவனித்து பாடத்தினை உள்வாங்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஆரம்பிச்சிருங்க சுரேஷ். நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். குட் ஈவினிங் ஆல். இப்போ நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னா டைம் ஆன் ஒர்க் பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம். டைம் ஆன் ஒர்க் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஒரு 5லேருந்து 6 கால் ரிசீவ் ஆச்சு. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கலாம், சரிங்களா? அதில் ரொம்ப டீப்பாக போனோம்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதனால நம்ம டைம் அண்ட் ஒர்க்கை வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா வி ஹேவ் டைம் இருக்குது நம்மளுக்கு. இதெல்லாம் சார்ட்ட சொல்லி ஒரு சண்டே ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு கூட அந்த எல்சிஎம் மெத்தடுக்கு ஒரு டைம் வந்து ஈஸியாக ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம், சரிங்களா? இன்னைக்கு அதனால பார்த்தீங்கன்னா நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துருவோம், சரிங்களா? ஏற்கனவே நம்ம போத் மாஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதெல்லாம் பார்த்துட்டோம், ஓகேவா? அடுத்து டைம் அண்ட் ஒர்க்கும் பார்த்துட்டோம். அதில் ஒரு ஆஃப் மட்டும் பார்த்துருக்கோம். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துருவோம், சரிங்களா? உங்களுக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரியும், ஓகேவா? டைம்னா நேரம், டிஸ்டன்ஸ்னா தூரம், ஓகேவா? இப்போ சிம்பிளா பாத்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எதுக்காக கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போறதுக்கும் எவ்வளவு தூரம் ஆகும்னு நம்மளுக்கு தெரியணும், எவ்வளவு டைம் டேக்கன் ஆகணும்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு போகணும்னா நம்ம இப்போ பஸ்ல போறோம்னா நம்ம டிஃபால்ட்டா தெரிஞ்சுக்கொள்ளியா எவ்வளவு கிலோமீட்டர் அந்த ஊருக்கு, அதே மாதிரி எவ்வளவு நேரம் ஆகும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் இல்லையா? அந்த பிளான் பர்பஸ்க்காக தான். அதே மாதிரி தான் இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸும், ஓகேவா? டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான், சரிங்களா? டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான். இங்க என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுவோம்னா என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா டைம், சரிங்களா? டைம்ங்கிறது தெரியும் உங்களுக்கு. அடுத்தது டிஸ்டன்ஸு, ஓகேவா? அடுத்தது ஸ்பீடு, எவ்வளோ வேகத்தில் போவோம்னு தெரியணும், சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா என்னன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் டேக்கன், டைம், ஓகேவா? நார்மலா டி ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டி. நம்ம டிஎஸ்பி அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டாலும் சரி. டிஎஸ்பி நாம வச்சிருந்தா டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைம், ஓகேவா? டிஎஸ்பின்னு வச்சிட்டோம்னா டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைம், ஓகேவா? அவ்வளவுதான். இது தெரிஞ்சுட்டாவே போதும். டைம் டேக்கனுக்கு என்ன ஃபார்முலா நம்ம அப்படியே போட்டுடலாம், ஓகேவா? இங்க டைம் டேக்கன், இங்க டைம் இருக்கு, அப்ப ஸ்பீடு வந்து இங்க டிவைட் ஆயிரும். அப்ப டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு, ஓகேவா? அப்ப டைம் ஈக்குவல் டு டி டிவைடட் பை டி. ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும், ஓகேவா? டிஎஸ்டி, டி ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு தெரிஞ்சாவே போதும். நம்மளுக்கு வந்து மற்ற ஃபார்முலா வந்து ஈஸி. அதே மாதிரி ஸ்பீடு மட்டும் தெரியணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டி டிவைடட் பை எஸ், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், ஓகேவா? இந்த அப்படியே இந்த மல்டிப்ளையர் இருக்கிறது இங்க டிவைடடா போயிருக்கு, ஓகேவா? அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டி டிவைடட் பை டி. இவ்வளவுதான். நீங்க சிம்பிளா இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னாவே மாத்திக்கலாம், ஓகே? அடுத்தது இதுல இன்னொன்னு என்னன்னா யூனிட், ஓகேவா? இதுக்கு என்னென்ன யூனிட் சொல்லுவோம்ட்டு, ஓகேவா? இப்போ டைம் நார்மலா என்னன்னு சொல்லுவோம், ஹவர்ஸ்ல சொல்லுவோம், கரெக்டா? டைமை வந்து ஹவர்ஸ்ல சொல்லலாம், மினிட்ஸ்ல சொல்லலாம், சரிங்களா? டைம் ஹவர்ஸ்ல சொல்லலாம், மினிட்ஸ்ல சொல்லலாம், செகண்ட்ஸ்ல சொல்லலாம், ஓகேவா? டிஸ்டன்ஸ் இதே மாதிரி டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து எதுல சொல்லலாம், கிலோமீட்டர் சொல்லலாம், ஓகேவா? கிலோமீட்டர்ல சொல்லலாம், மீட்டர்ல சொல்லலாம், சரியா? கிலோமீட்டர்ல சொல்லலாம், மீட்டர்ல சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடை வந்து என்ன சொல்லலாம்னா டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர், அதாவது
kmph கிலோமீட்டர் பர் ஹவர். இல்லைன்னா மீட்டர்ல சொன்னோம்னா மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? அதாவது mph மீட்டர் பர் செகண்ட்ல சொல்லலாம், கிலோமீட்டர்ல சொன்னா ஹவர்ல சொல்லணும், செகண்ட்ல சொன்னா மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? இதுதான் வந்து யூனிட்ஸ். ஓகேவா? ஒவ்வொருக்கு யூனிட்ல சொல்லுவோம். இதுதான் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஓகே. அடுத்து ஒவ்வொன்றுக்கும் யூனிட் இருக்கு. டைம் செகண்ட், மினிட், ஹவர்ல சொல்லலாம். டிஸ்டன்ஸ் மீட்டர், கிலோமீட்டர், மைல்ஸ், ஃபீட்ல வந்து நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? மெயினா மீட்டர் கிலோமீட்டர் தான். மைல்ஸ் ஃபீட் வந்து நம்ம யூனிட், நம்ம அப்படி அந்த யூனிட் யூஸ் பண்றது இல்லை. அடுத்து ஸ்பீடு வந்து மீட்டர் பர் செகண்ட்ல சொல்லலாம், அது கிலோமீட்டர் பர் ஹவர் சொல்லலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கிலோமீட்டர்னா பர் ஹவர் தான், மீட்டர்னா பர் செகண்ட் தான். இதுதான். ஓகேவா? மீட்டர் பர் ஹவர்லாம் வரக்கூடாது, கிலோமீட்டர் பர் ஹவர் தான். சரிங்களா? ஓகே. இதுல கன்வெர்ட் ஃபார்முலா மெயினா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? கன்வர்ஷன் ஃபார்முலா மெயினா தெரிஞ்சு வச்சுக்கணும். மெயினா நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான். சரியா? கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணோம்னா, சப்போஸ் 5 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போறத மீட்டர் பர் செகண்ட்ல கன்வெர்ட் பண்ண சொன்னோம்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இதுவே மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்றதுக்கு அப்படியே ஆப்போசிட் 18/5 மல்டிப்ளை பண்ணணும். இதை நீங்க ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அதாவது கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்தத டு மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணோம்னா, சரியா, 5/18 மல்டிப்ளை பண்ணணும். இதுவே ரிவர்ஸ்க்கு அப்படியே 18/5. சரிங்களா? அடுத்தது 1 கிலோமீட்டர் பர் ஹவர் ஈக்குவல் டு, இது வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, 5/18 மைல்ஸ் பர் ஹவர். 1 யார்டுனா 3 ஃபீட்டு, 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டரு, 1 மைல்னா 1.609 கிலோமீட்டர், 1 ஹவர்னா 16 மினிட்ஸ், 16 மினிட்ஸ்னா 3600 செகண்ட்ஸ். சரியா? இதை வேணா போட்டு வச்சுக்கோங்க. One mile equal to 5280 feet, 1 yard 3 feet, 1 mile 1760 yards. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கதா, மெயினா நீங்க தெரிஞ்சு வைக்க வேண்டியது இதுதான். இந்த 5/18 எப்படி வந்ததுன்னு கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியா? 1 கிலோமீட்டர்னா எவ்வளோ? 1000 மீட்டர். சரியா? அப்ப 1 ஹவர்னா எவ்வளோ? 3600 செகண்ட்ஸ். ஓகேவா? அப்ப கிலோமீட்டர் பெர் ஹவர் ஈக்குவல் டு 1000 டிவைடட் பை 3600. இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5/18 வரும். இது ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்றது தான். 10/6 வரும், 5/18 வரும். இது சிம்பிளிஃபை பண்றது தான். ஓகேவா? 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் செகண்ட். இதுதான் மீட்டர் பர் செகண்ட், எம்ஆர்எஸ். அதனாலதான் 5/18 சொல்றோம். இதே ஆப்போசிட்ல மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்றதுக்கு 18/5 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 40 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னா அது மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு 40 × 5 டிவைடட் பை 18 ஈக்குவல் டு 200 டிவைடட் பை 18. சரியா? 100/9 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? இவ்வளவுதான். மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணோம்னா, ஏன்னா நம்ம எதுக்காக கன்வெர்ட் பண்றோம்னா, இப்போ பாத்தீங்கன்னா இந்த சம்ல பாத்தீங்கன்னா what distance will be covered by a bus moving at 72 km in 30 seconds-ங்கறான். சரியா? இங்க கேட்டிருக்கிறது, சொல்லி இருக்கிறது ஸ்பீடு வந்து ஸ்பீட் ஈக்குவல் டு ஸ்பீடு வந்து எல்லாம் சொல்றான் 72
கிலோமீட்டர் பர் ஹவர்ல சொல்லியிருக்கான். ஓகேவா? டைம் வந்து செகண்ட்ஸ்ல சொல்லியிருக்கான். சப்போஸ் இது வந்து ஹவர்ல சொல்லியிருந்தா, ஓகேவா, ஹவர்ல சொல்லியிருந்தா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ என்ன சொல்லியிருக்கான், செகண்ட்ல சொல்லியிருக்கான். அப்ப நம்ம டிஃபால்ட்டா என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா ஸ்பீடை வந்து மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப 72 இன்ட்டு 5 டிவைடட் பை 18, சரி 72 மல்டிப்ளை 5 டிவைடட் பை 18. மேக்ஸிமம் 18ஆல மல்டிப்ளை ஆகிற மாதிரி தான் சம்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ 72 டிவைடட் பை 18 வந்து 4 டைம்ஸ் 4 இன்ட்டு 5 20 20 MPS, அதாவது மீட்டர் பர் செகண்ட், MPS. ஓகேவா? இது நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேவா? அப்ப டிஸ்டன்ஸ் வந்து என்ன வந்திருக்கு, ஸ்பீடு எவ்வளோ, 20 மீட்டர் பர் செகண்ட் மல்டிப்ளை டைம் வந்து 30. அப்ப 600. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து 600 மீட்டர்ல கொடுத்திருந்தா ஓகே. இதுவே சப்போஸ் வந்து மீட்டருக்கு பதிலா கிலோமீட்டர்ல கொடுத்திருந்தாங்கன்னா என்ன சொல்லணும், 600 0.6 கிலோமீட்டர். ஓகேவா? புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிம்பிளா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். கிலோமீட்டர்ல இருந்தா கம்பல்சரியா நம்ம யூனிட் வந்து கிலோமீட்டர் பர் ஹவரு. செகண்ட்ஸ்ல டைம் கொடுத்துருந்தாங்கன்னா ஒண்ணு நம்ம டைமை வந்து ஹவரா கன்வெர்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா செகண்ட்ஸா இருந்தா ஸ்பீடை வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணிட்டு போடணும். சரியா? இந்த கன்வர்ஷன் இருக்கிற மாதிரி தான் கண்டிப்பா சம் கொடுப்பாங்க. ஓகேவா? கண்டிப்பா கன்வர்ஷன் இருக்கிற மாதிரி தான் சம் கொடுப்பாங்க. நல்லா சிம்பிளான ஃபார்முலா தான், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இந்த 3ல 2 கொடுத்துட்டு ஒன்னை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரியா? டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஸ்பீடு கொடுத்துட்டு டைம் கேட்கலாம், இல்ல டைம் கொடுத்துட்டு ஸ்பீடு கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு ரெண்டு கொடுத்துருவாங்க, ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கணும். ஆனா கண்டிப்பா இந்த கன்வர்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது சிம்பிளா ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருந்தான், கன்வெர்ட் தி 13/36 இன்டு கிலோமீட்டர் பர் ஹவர். நம்ம ஆல்ரெடி கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணணும்னா 5.5 டிவைடட் பை 18ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப MPS டு KMPH, கிலோமீட்டர் பர் ஹவர்னா 18/5ஆல மல்டிப்ளை பண்ணும். எதைய 13 டிவைடட் பை 36. சரியா? அவ்வளவுதான். அப்படியே வர்ற ஆன்சரை போட்டுடலாம். போட்டீங்கன்னா என்ன வரும், 36 இங்க டிவைடட் பை 1 2 வரும். அப்ப 65 divided by 2 equal to 32.5 kilometer per hour. சரிங்களா? ஜஸ்ட் கன்வர்ஷன் தான். மீட்டர் பர் செகண்ட் என்ன சம் கொடுத்துருக்கான், கன்வெர்ட் த 13/36 மீட்டர் பர் செகண்ட் இன்டு கிலோமீட்டர் பர் ஹவர். அப்ப 32.5 கிலோமீட்டர் பர் ஹவர். ஜஸ்ட் கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் பர் செகண்ட்னா 5/18, மீட்டர்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவர்னா 18 டிவைடட் பை 5. அப்படியே ரிவர்ஸ்ல பண்றது தான். சரியா? பண்ணிருக்குமா, 18 டிவைடட் பை 5 18
நெக்ஸ்ட் உங்களுக்கு சிம்பிளா இன்னொன்னு என்ன தெரியணும்னா, ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஹவர்ஸா கொடுத்துருந்தா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, இப்போ 1 ஹவர்னு கொடுத்துருந்தா நம்மளுக்கு தெரியும். 1 ஹவர்னா 60 மினிட்ஸ். ஓகேவா, 1 ஹவர்னா 60 மினிட்ஸ் 3600 செகண்ட்ஸ்ன்னு தெரியும் இல்லையா? அதே மாதிரி 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். இதெல்லாம் பேசிக்கா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, சில டைம் வந்து ஹவரை கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கொடுப்பான்னா 30 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ½ an hourன்னு சொல்லலாம். ஓகேவா, ½ an hourன்னு சொல்லலாம். இதே செகண்ட்ஸ்ல சொல்லணும்னா 1800 செகண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா, அதே போல 45 மினிட்ஸ்னா 3/4 hourன்னு சொல்லலாம். இல்ல 2700 செகண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். கரெக்டா? சப்போஸ் 40 மினிட்ஸ்னா அப்ப 40 டிவைடட் பை 60, 4/6, 2/3 hour. ஏன் இந்த 60 போடுறேன்? 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ் இல்லையா, அதனால போடுறேன். அப்ப 2/3 hours. ஓகேவா, சப்போஸ் வந்து 55 மினிட்ஸ்னா 55 டிவைடட் பை 60 ஈக்குவல் டு 11 டிவைடட் பை 12 hours. இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா கன்வெர்ட் பண்ணி எய்தர் ஹவர்ஸ்லயோ ஆர் செகண்ட்ஸ்லயோ. செகண்ட்ஸ்னா இன்ட்டு 1 மினிட் இன்ட்டு 60 போட்டுடலாம். ஓகேவா, இந்த சம்ல என்ன கொடுத்துருக்கான்? 3 hours 45 minutes கொடுத்துருக்கானா, அப்ப நம்மளுக்கு 3 hours 45 minutes. சரியா, இது எப்படி எல்லாம் எழுதலாம்னா இப்படியே எழுதலாம். கரெக்டா, 3 hours 45 minutesனா 3.25 மணி நேரம் தானே, 3 hours இப்படி எழுதலாம். இல்லைன்னா 15/4 ஹவர்ஸ்னு எழுதலாம். கரெக்டா, 3 hours 45 minutesனா 3/4 ஹவர்ஸ்னு எழுதலாம். 15/4 ஹவர்ஸ்னு எழுதலாம். சப்போஸ் 3 hours 50 minutesனா என்ன பண்ணணும்? 350 டிவைடட் பை 60 போடணும். அப்ப 3/5/6 hours. இந்த கன்வர்ஷன்லாம் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, இதெல்லாம் எப்படின்னு புரியுதுல? 40 மினிட்ஸ் ஹவரா கன்வெர்ட் பண்றதுக்கு 60 ஆல டிவைட் பண்றேன். ஓகேவா, ஏன் 60 ஆல டிவைட் பண்றேன்? 1 ஹவர்ல எவ்வளவு செகண்ட் மினிட்ஸ் இருக்கு? 60 மினிட்ஸ் இருக்கு. அப்போ 40 மினிட்ஸ்னா டிவைடட் பை 60 போடும். ஓகேவா, 40 டிவைடட் பை 60 இது வந்து ஹவரா கன்வெர்ட் ஆயிடும். அதே மாதிரி 55 மினிட்ஸ்னா 55 டிவைடட் பை 60 11/12 hours ஆயிடும். ஓகேவா, 3 hours 45 மினிட்ஸ்னா நம்மளுக்கே தெரியும் 3.25 மணி நேரம். அதை அப்படி 3/4 ஹவர்ஸ்னு சொல்லலாம், 15/4 ஹவர்ஸ்னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா, அதே மாதிரி 3 hours 50 மினிட்ஸ்னா 3 hours 50 மினிட் எப்படி எழுதுவேன்? 3/5/16 எழுதுவேன். அப்ப 3/5/6 ஹவர்ஸ். இது எப்படி எழுதலாம்? 23/6 ஹவர்ஸ்னு எழுதலாம். அதாவது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை, இது ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை இந்த ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றோம். எப்படி பண்றோம்? 6 × 3 + 5. ஓகேவா, 6 × 3 + 5. அப்ப 6 × 3 18, 18 + 5 வந்து 23. அப்ப 23/6 hours. ஓகேவா, இதுவே Three hours 45 minutes 30 seconds அப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது 3ன்னு தெரியும், இது 45 minutes அப்படியே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த 30 seconds என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா மினிட்டா கன்வெர்ட் பண்ணணும். சரியா, அப்போ 1 செகண்டுக்கு எவ்வளவு மினிட்? 60 மினிட். 1 மினிட்டுக்கு 60 செகண்ட். அப்போ இதையே 60 ஆல டிவைட் பண்ணணும். இப்போ 60 ஆல டிவைட் ஆனா என்ன ஆகும்னா இது 3 hour 45 minutes. இது என்ன ஆகும்? 1/60
2ன்னு வருமா? அப்ப இப்ப மினிட்டா கன்வெர்ட் ஆயிட்டுன்னு அர்த்தம். அப்ப 3:45 1/2 மினிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப இது எப்படி எழுதுவேன்? நல்லா பார்த்துக்கோங்க. 3 hours 45 minutes 30 seconds இருக்கு. அப்ப 3 hour 45 minutes அப்படியே வச்சுக்கிறேன். இந்த செகண்ட்ஸை வந்து 30 செகண்ட்ஸை வந்து நான் மினிட்டா கன்வெர்ட் பண்றேன். ஓகேவா? மினிட்டா கன்வெர்ட் பண்ணையில என்ன பண்ணணும்? 60ஆல டிவைட் பண்றேன். 60ஆல டிவைட் பண்ணாலே அது மினிட்டா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? அப்ப 3 hour 45.5 minutes மாறிடுது. அதை இது எப்படி சிம்பிளா எழுதலாம்? 3 hour அப்படியே தான் இருக்கு. 3 hour அப்படியே தான் இருக்கு. ஓகேவா? 45.5 minutes எப்படி எழுதலாம்? 91 divided by 2 minutes எழுதலாம். கரெக்டா? 91/2 minutes எழுதலாம். இப்ப இதை ஹவரா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? 60ஆல டிவைட் பண்ணணும். கரெக்டா? அப்ப ஹவரா கன்வெர்ட் பண்ணல என்ன ஆகுனா 3 hour அப்படியே இருக்கும். 91 divided by 2 ஓகேவா? divided by 60. அப்ப என்ன ஆகும்? divided by 60னா 120 ஆறிடும். இப்ப இதை ஹவரா எழுதல எப்படி எழுதலாம்? 391/120 hours மாறிடும். சரியா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். நம்ம சம் போடையில ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? இதுதான் நம்ம ஒவ்வொன்றும் கன்வெர்ட் பண்றது. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறோம். 1 hourக்கு வந்து 60 minutes 3600 seconds. ஓகேவா? 1 minuteக்கு 60 seconds தெரியும். 30 minutesனா நம்மளுக்கே தெரியும். half an hourன்னு சொல்லுவோம். 1800 seconds. 45 minutesனா 3/4 hour. 3/4 எப்படி வந்துச்சுன்னா சிம்பிளா பாருங்க. 45 divided by 60. அப்ப 3 15s are 45 divided by 4 15s are 60. அதான் 3/4. ஓகேவா? ஓகே. அடுத்தது 40 minutesனா அதே தான் பண்றோம். 40 divided by 60. 55னாலும் 55 divided by 6 போட்டா ஹவரா கன்வெர்ட் ஆயிடும். அவ்வளவுதான். ஓகேவா? ஹவரா கன்வெர்ட் ஆயிடும். இதே 3 hours 45 minutesனா 3/4 ஹவர்ஸ்னு எழுதலாம். இல்ல 15/4 ஹவர்ஸ்னு எழுதலாம். அப்ப 15 இப்போ இங்க 50 கன்வெர்ட் பண்றது எப்படி? 50 divided by 60 போட்டா ஹவர் ஆயிடும். ஓகேவா? இப்போ 3/5/6 ஹவர்ஸ்னு சொல்லலாம். 23/6 ஹவர்ஸ்னு சொல்லலாம். இதுவே செகண்டா வந்துச்சுன்னா சேம் கான்செப்ட் தான். செகண்டை டிவைடட் பை 60 போட்டா மினிட் ஆயிரும். மினிட்டை டிவைடட் பை 60 போட்டா ஹவர் ஆயிரும். ஓகேவா? சிம்பிள் இதுதான். இப்போ டைரக்டா நம்ம இங்க சம்க்கு போயிடுவோம். இங்க சம் என்ன கேக்குறான்? If a man cover a distance 12 meters in 1 second. ஓகேவா? ஒரு மேன் வந்து 12 மீட்டரை 1 செகண்ட்ல கவர் பண்றான். In how many kilometers can he cover in 3 hours 45 minutes? ஓகேவா? as usual. ஓகேவா? இவன் என்ன பண்றான்? டிஸ்டன்ஸ் வந்து சரிங்க. டிஸ்டன்ஸ் வந்து சரி, a man cover 12 meters in 1 second அப்படின்னா டைம் டேக்கன் வந்து 12 மீட்டர் per second. சரியா? அடுத்தது என்ன கேட்டிருக்கான்? how many kilometer கேட்டிருக்கான். ஓகேவா? கிலோமீட்டர்னாவே நம்ம என்ன சொல்லணும்? டிஃபால்ட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்ப மீட்டர் பர் செகண்ட நம்ம உடனே என்ன பண்ணிக்கணும்? 18/5 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? 12 மீட்டர் பர் செகண்ட 18/5 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5/18 கன்வெர்ட் பண்ணா என்ன ஆகும்? மீட்டர் பர் செகண்ட் ஆகும். 18 divided by 5 கிலோமீட்டர் பர் ஹவர் ஆயிரும். ஏன் கிலோமீட்டர்னா இங்க how many kilometers தான் கேட்டிருக்கான். அப்ப கண்டிப்பா நம்ம மீட்டர் பர் செகண்ட கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இங்கே கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சரியா? பிராக்ஷன் இருக்கனால அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்தது 3 hours 45 minutes. இதுதான் டைம் டேக்கன். சரியா? 3 hours 45 minutes. அதை வந்து நம்ம வந்து பிராக்ஷன் இப்படி 3 hour 45 minutes இருக்கனால நம்ம ஒன்னா ஹவரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்ப 3 hours 45 minutes 3/4 எழுதலாம். இப்பதான் பார்த்தோம். அப்ப இது மிக்சடு ஃபிராக்ஷன் இருக்குது. ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணோம்னா 15/4 hours மாத்திடலாம். சரியா? அப்ப இங்க டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீட் எவ்வளோ? 12 மீட்டர் per செகண்ட். அப்ப 12 × 18 divided by 5. ஓகேவா?
12 18 divided by 5 into டைம் வந்து 15/4 hours. அப்ப இது சிம்பிள் சால்வ் பண்ணோம்னா 162 கிலோமீட்டர்ஸ் ஆன்சர் வரும். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு சம்ல வந்து எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் தான். இந்த சம்ல ஸ்பீடும் டைமும் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. இதுவே ஆல்டர்னேட் மெத்தடோட கேட்கலாம். இந்த இடத்துல ரெண்டு கன்வர்ஷனும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? இந்த சம்ல அதாவது மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்தா கிலோமீட்டர் பர் ஹவர்ல கன்வெர்ட் பண்ணணும். எதுக்காக? ஆன்சர் வந்து கிலோமீட்டர்ல கேட்கறதுனால. சப்போஸ் இதுவே ஆன்சர் வந்து மீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கன்வர்ஷனே தேவையில்லை, இதை அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? அப்ப என்ன கன்வர்ஷன் பண்ணோம்னா இந்த 3 hours 45 minutes நீங்க செகண்டா கன்வெர்ட் பண்ணி போடணும். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீட்டர்ல வந்தா செகண்ட்ஸ்ல தான் இருக்கணும், கிலோமீட்டர்ல வந்தா ஹவர்ல தான் இருக்கணும். அதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. டைரக்டா 12 into 15/4 போட்டீங்கன்னா வர ஆன்சர் தப்பு. இங்க 18/15 எதுக்கு வருதுன்னா, மறுபடியும் திரும்பவும் சொல்றேன், ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்தா கண்டிப்பா வந்து ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் இருந்தா டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பா கிலோமீட்டர்ல தான் இருக்கும். சரியா? மீட்டர்ல வரக்கூடாது. அதே மீட்டர் பெர் செகண்ட்ல கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா எதுல வரும்? மீட்டர்ல தான் ஆன்சர் வரும். சரியா? மீட்டர்னா செகண்ட் தான், கிலோமீட்டர்னா அவர் தான். இது மட்டும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஒரு சிம்பிளான கொஸ்டின். A person crosses 60 meter long street in 5 minutes. What is the speed in kilometer per hour? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம எக்ஸாம் கொஸ்டின்ல கேட்டதுதான். சரியா? இந்த அளவுக்கு சிம்பிளாவே எக்ஸாம்லயே கேட்டதுதான். ஓகேவா? இப்ப நம்ம என்ன கொடுத்துருக்கான்? A person crosses 60 meter long street கொடுத்துருக்கான். அப்ப அதுதான் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்ப D equal to 600 meter. ஓகே. இன் 5 minutesங்கிறா. அப்ப டைம் வந்து 5 minutes. ஓகேவா? வாட் இஸ் த ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பெர் ஹவர்? அவரு எவ்வளவு ஸ்பீட்ல போனாரு? ஓகேவா? அது எவ்வளவு இதுல கேட்கறான்? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கேட்கறான். அப்ப டைரக்டாவே நாம என்ன பண்ணிக்கலாம்னா, கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கேட்கறனால இந்த மீட்டரை வந்து கிலோமீட்டரா மாத்திக்கிறோம். சரியா? மீட்டர் கிலோமீட்டரா மாத்தினா distance equal to 600 divided by 1000. சரியா? அப்ப என்ன வரும்? 6 divided by 10 கிலோமீட்டர்னு மாறி இது அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது டைம் ஈக்குவல் டு 5 minutes. இதை நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணோம்? ஹவரா கன்வெர்ட் பண்ணோம். அப்ப 5 divided by 60 equal to 1 divided by 12 hour. ஓகேவா? இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸ்பீடுக்கு என்ன? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5. டிஸ்டன்ஸ் வந்து 6/10 கிலோமீட்டர். 6 divided by 10. ஓகேவா? டைம் வந்து டிவைடட் பை 1/12. இது என்ன ஆகும்? 6 divided by 10 இன்ட்டு இந்த 1/12 அப்படியே மேல வந்து 12 divided by 1 மாறிடும். ஓகேவா? 12 divided by 1. அப்ப 6 12s are 72 divided by 10 equal to 7.2 kilometer per hour. சரியா? அவரோட ஸ்பீடு வந்து 7.2 kilometer per hour. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? டிஸ்டன்ஸ் 600 மீட்டர் தெரியுது, அதை கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்றோம். ஏன் கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்றோம்னா ஆன்சர் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கேட்கறதுனால. ஓகேவா? 5 minutes கேட்கறான், அதை ஹவரா கன்வெர்ட் பண்றோம். சரியா? இதை இன்னொரு மெத்தட்லயும் போடலாம். எப்படி போடலாம்னா, டிஸ்டன்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, டைமே வந்து டைமை மட்டும் என்ன மாத்திக்கிறீங்கன்னா 5 minutesனா எவ்வளவு செகண்ட்ஸ்? செகண்ட்ஸ். ஓகேவா? 5 minutesனா
எவ்வளோ 600 செகண்ட்ஸ். அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகேவா? அப்ப எவ்வளோ 600 டிவைடட் பை 300 ஈக்குவல் டு 2 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? அப்ப மீட்டர் பர் செகண்ட கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? 18 டிவைடட் பை 5 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்ப 36 டிவைடட் பை 5 அப்ப 7.2 கிலோமீட்டர் பர் ஹவர். இந்த ரெண்டு மெத்தட்ல எது வேணாலும் போடலாம். அதாவது ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து என்ன பண்ணிடலாம், இதை வந்து ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல கேட்கறதுனால இதையும் கிலோமீட்டராகவும் இதையும் ஹவராகவும் மாத்திட்டு கிலோமீட்டர் பர் ஹவரா போடலாம். இல்லைன்னா இனிஷியலா இதையும் மீட்டர்னா இதை செகண்டுக்கு மாத்திட்டு, ஓகேவா, செகண்டுக்கு மாத்திட்டு 2 மீட்டர் பர் செகண்ட், மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவரா மாத்திக்கலாம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் சிம்பிளா இருக்கும். சில சம்முக்கு மேல இருக்கிற மெத்தட் ஈஸியா இருக்கும். சரியா? ரெண்டுமே வந்து ஒரே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் கன்வர்ஷன் தான். ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சுக்கோங்க. மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்றதுக்கு 18/5, இல்லைன்னா கிலோமீட்டரை மீட்டர் பர் செகண்ட் 5/18, ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா போட்டலாம். இந்த ரெண்டு மெத்தட்ல எது உங்களுக்கு ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எய்தர் மீட்டர் பர் செகண்ட்லயே வேல்யூ வச்சுட்டு லாஸ்டா கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்றது, இல்ல ஸ்டார்டிங்லேயே கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு கிலோமீட்டர் ஹவர்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு கிலோமீட்டர் பர் ஹவருக்கு ஆன்சர் போட்டுருவோம். ரெண்டு மெத்தட்ல நீங்க எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். என்ன சொல்றான்? An aeroplane covers a certain distance at a speed of 240 km per hour in 5 hours. சரிங்களா? ஒரு ஏரோப்ளேன் வந்து என்ன பண்ணுது, ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு, டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியல. சரியா? ஸ்பீடு வந்து 240 km per hour சொல்லிட்டான். டைம் வந்து 5 hours சொல்லிட்டான். சரியா? தென் 1 hourல எவ்வளவு போகும்? $48 கிலோமீட்டர் பர் ஹவர் போகுமா? 240 டிவைடட் பை 5. ஓகே, சரி, அது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸ்பீடு வந்து 240 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போகுது. An aeroplane covers a distance at a speed of 240 km per hour. சரி, அது 1 hour போட்டு தப்பு. ஒரு 1 hour வந்து 240 km per hourல போகுது. சரியா? To cover the same distance in 1/2-3 hours எவ்வளோன்னு கேட்குறான். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா, நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளோ போகுதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்பீட் இன்ட்டு டைமு. அப்போ ஸ்பீடு வந்து 240 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 1200 கிலோமீட்டர்ஸ். சரியா? அதாவது இந்த ஏரோப்ளேன் வந்து 5 ஹவர்ஸ்ல வந்து 1200 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு. டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் இன் 1/2-3 hours, அது எவ்வளோ ஸ்பீட்ல போகணும்னு கேட்குறான். அப்ப இங்க டிஸ்டன்ஸ் வந்து சேம்னா அப்ப 1200 கிலோமீட்டர்ஸ். டைம் வந்து 1/2/3 ஹார்ன் தான். அப்ப இது எப்படி எழுதலாம்? 5/3 ஹார்ஸ் எழுதலாம். சரியா? இப்ப என்ன கேட்குறான்? ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்குறான். எவ்வளோ ஸ்பீட்ல போகணும். அப்ப நம்மளுக்கு ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமு. டிஸ்டன்ஸ் வந்து 1200 டிவைடட் பை 5 டிவைடட் பை 3. அப்போ என்ன ஆகும்? 1200 இன்ட்டு 3 டிவைடட் பை 5 ஆயிடும்.
அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும் 5/3. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்? 5 டைம்ஸ்னா 2 into 3. அப்போ 720 km/h போனால் அது வந்து 2/3 ஹவர்ஸ்லேயே போயிடும். ஓகேவா? சிம்பிளா ஒரே ஃபார்முலா தான், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இந்த ஞாபகம் வச்சிட்டிங்கனாவே இந்த சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? நம்ம மாற்றி மாற்றி போகிற மாதிரி இருக்கும். மெயினாக கிலோமீட்டர் மீட்டர் பர் செகண்டா, கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்ணுறது தெரியணும். அதே மாதிரி டைமை வந்து ஹவர்ஸ்ல கொடுத்துருந்தா செகண்ட்ஸ்க்கும், செகண்ட்ஸ்ல கொடுத்துருந்தா ஹவருக்கும் கன்வெர்ட் பண்ண தெரியணும். கிலோமீட்டர் மீட்டரும் கன்வெர்ட் பண்ண தெரியணும். சரியா? மற்றபடி ஃபார்முலா சேம் தான். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் பை டைம், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. இது எதுவுமே மாறாது. சரிங்களா? ஜஸ்ட் வந்து அந்த கன்வர்ஷன் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரியும். மறுபடியும் ஒரு சிம்பிளான சம்ம. A car is running at the speed of 108 km/h. அப்ப ஸ்பீடு கொடுத்துட்டான் 108 km/h. What distance will it cover in 15 seconds கேக்குறான். டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேக்குறான். சரியா? டைம் வந்து 15 seconds. சரியா? இப்ப இங்க முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆன்சர்ல வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது தான். அதாவது ஆன்சர்ல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான் இல்லையா? அதுல ஆன்சர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்ல கொடுத்துருக்கானா கிலோமீட்டர்ல கொடுத்துருக்கானா? ஓகேவா? மீட்டர்ல கொடுத்துருக்கானா இல்ல கிலோமீட்டர்ல கொடுத்துருக்கானா டிஸ்டன்ஸ்? அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இதை வந்து சப்போஸ் ஆன்சர் வந்து மீட்டர்ல கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, இதை நீங்க மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணிட்டு போடணும். ஓகேவா? இதுவே சப்போஸ் ஆன்சர் கிலோமீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா இதை ஹவரா கன்வெர்ட் பண்ணிட்டு போடணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் என்ன ஆன்சர்ல கொடுத்துருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டெப் மாறும். சரியா? இங்க கொடுத்துருக்கிறதுல நம்ம மீட்டரா கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. மீட்டரா கொடுத்துருக்காங்க. மீட்டரா கொடுத்தா நம்ம என்ன பண்ணோம்? 108 மீட்டர் பர் ஹவரா மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணோம். அப்போ 108 into 5 divided by 18. சரியா? அப்போ ஈக்குவல் டு 5 times 580 90 6 times. அப்போ 30 மீட்டர் பர் செகண்ட். சரியா? 30 மீட்டர் பர் செகண்ட். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீடு வந்து 30 இன்ட்டு டைம் 450 மீட்டர்ஸ். சப்போஸ் கிலோமீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா ஹவர்ல இதை கன்வெர்ட் பண்ணிட்டு போடணும். சரியா? அப்ப ஹவர்ல கன்வெர்ட் பண்ணணும்னா 15 செகண்ட்ஸ்னா 15 divided by 36 போட்டு போடணும். ஓகேவா? இங்க மீட்டர்ல கொடுத்ததுனால நம்ம டைரக்டா வந்து 5/18 கன்வெர்ட் பண்ணிட்டு போட்டோம். சரிங்களா? The speed of the car is 90 km/h in first hour
and 60 km/h in next hour. What is the average speed of the car? இது ஆவரேஜ்லி வரும், டைம் அண்ட் இதுலயும் வரும். இது சிம்பிளா போட்டுக்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஹவர்ல வந்து 90 km/h போகுது. செகண்ட் ஹவர்ல நெக்ஸ்ட் ஹவர்ல வந்து 60 km ஸ்பீட்ல போகுது. ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறான். ஆவரேஜுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2 போட்டுருணும். அப்போ 150 divided by 2. ஓகேவா? அப்போ 75 km/h ஆவரேஜ் ஸ்பீடு. இதை வந்து ஆவரேஜ்லேயே எடுத்துக்கலாம், இல்லை நம்ம இந்த இதுலேயே எடுத்துக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தது தான். சரியா? ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் தி கார்னு ஒரு சம் வந்து ஓகேவா? A man is walking at the rate of 5 km/h, crosses a bridge in 15 minutes. The length of the bridge எவ்வளோன்னு கேட்குறான். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கேட்காம லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் அப்படின்னு கேட்குறான். சரியா? அப்ப அந்த லென்த் ஆஃப் த பிரிட்ஜுங்கிறதும் டிஸ்டன்ஸ் தாங்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் இந்த சம் போட்டிருக்கு. ஓகேவா? இப்ப ஸ்பீட் எவ்வளோ, 5 km/h, டைம் டேக்கன் வந்து 15 minutes. அப்படின்னா என்ன அர்த்தம், 15 divided by 16 1/4 hour. நம்மளுக்கு ஆஸ் யூஸ்வல் சொன்ன மாதிரி தான், நம்மளுக்கு மீட்டர்ல கேட்டிருந்தா ஹவர்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். அது ஆன்சரை பொறுத்து. அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீடு 5 km/h, டைம் 1/4. 5/4 ஈக்குவல் டு 1.25 km. அதர்வைஸ் 1250 மீட்டர். ரெண்டு ஒண்ணுதான். ஓகேவா? The man is walking at the rate of 5 km/h, crosses a bridge in 15 minutes. The length of the bridge கேட்குறான். அந்த length of the bridgeங்கிறது தான் டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த சம். சரியா? லென்த் ஆஃப் த பிரிட்ஜுங்கிறது தான் இங்கே டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீடு கொடுத்துருக்கான், டைம் கொடுத்துருக்கான். ஓகேவா? km/h கொடுத்தங்காட்டி ஹவர்ல கன்வெர்ட் பண்ணணும். சப்போஸ் மீட்டர்ல கொடுத்துருந்தா செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணி போடணும். சரியா? அது ஆன்சர் 4 ஆன்சர்ல எது கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். மறுபடியும் திரும்ப சொல்றேன். கிலோமீட்டர், அதாவது ஒரு ஃபார்முலால வந்து டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல இருந்தா, ஓகேவா? இஃப் டிஸ்டன்ஸ் இஸ் கிலோமீட்டர், ஸ்பீட் மஸ்ட் பி இன் km/h, டைம் மஸ்ட் பி இன் ஹவர். ஓகேவா? இஃப் த டிஸ்டன்ஸ் இஸ் மீட்டர், தென் ஸ்பீட் மஸ்ட் பி இன் மீட்டர்/செகண்ட் அண்ட் டைம் டேக்கன் வில் பி இன் செகண்ட். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. km/h, ஹவர், மீட்டர்/செகண்ட், டிஸ்டன்ஸ். அதாவது இது வந்து டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைம். ஓகேவா? டிஸ்டன்ஸ் மீட்டர்ல இருந்தா ஸ்பீடு கண்டிப்பா மீட்டர்/செகண்டா இருக்கணும், டைம் கண்டிப்பா செகண்ட்ல தான் இருக்கணும். சப்போஸ் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல இருந்தா ஸ்பீடு km/h இருக்கணும், டைம் வந்து ஹவர்ல இருக்கணும். இது திரும்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சிம்பிளா kmph to mpsனா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். இதுவே ரிவர்ஸா இருந்தா, அதாவது mph to kmph 18/5 மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஹவர் எல்லாம் உங்களுக்கே தெரியும். 1 ஹவர்ங்கிறது 60 minutes, 3600 seconds. ஓகேவா? இப்பதான் பார்த்தோம். ட்ரெயின் சம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ட்ரெயின் சம் வந்து கொஞ்சம் ஈஸி தான், அதனால கொஞ்சம் கஷ்டமான சம்மும் ட்ரெயின் சம்மும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே சுரேஷ், முடிச்சுக்கலாமா? சார் இன்னைக்கு முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ சுரேஷ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ everybody. Thank you, sir.